ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கின்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு இதுக்கு வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு தான் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். எப்படி இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே வதக்கி எடுத்துன்னு வந்துட்டோம். இதை அரைச்சி எடுத்துணும். கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெந்தயம் நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சோடனே என்ன பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள். நம்ம வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து வெட்டி வச்சு தக்காளி தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம வெட்டி வச்சு எண்ணெய் கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கணும். இந்த வெங்காயத்தை கூடவே கத்திரிக்காய் சேர்த்து வதக்குறப்ப நமக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காயும் போட்டு வதங்க விட்டோம். இந்த ஸ்டேஜிலே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். குழம்பு அவங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து கத்திரிக்காயை நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் நல்லா கலர் எண்ணெய் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஊற்றிடுமாம்மா. புளி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3. எங்கள் சாம்பார் பொடி நான் வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, சூப்பராக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவாமிர்தமாக இருக்கும். சூடான சாதமும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பும் ஒரு நல்ல மழை பெய்கிறப்ப இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஊற்றி சும்மா சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதுக்கு ஒரு அப்பளம் வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.